ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மத்தியானம் வந்து டேப்லெட் போட்டு நல்லா தூங்கிட்டேன். ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா தூங்கிட்டேன். ஃபோனை சைலண்ட்டில் போட்டு தூங்கிட்டேன். யாராவது கால் பண்ணால் தூக்கம் கெட்டுருமோன்ட்டு சைலண்ட்டில் போட்டு தூங்கிட்டேன். எனக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு. கொரியர் ஆஃபீஸ்லேருந்து ஒரு 7-8 டைம் அந்த அண்ணா கால் பண்ணியிருக்கிறாங்க. கல்லுமடை வந்துட்டு கால் பண்ணியிருக்கிறாங்க. மறுபடியும் நம்ம ஊருக்கும் வந்துட்டு கால் பண்ணியிருக்கிறாங்க. நான் சைலண்ட்டில் இருந்ததுனால தெரியலைங்க ஃப்ரெண்ட்ஸு. சைலண்ட்டில் இல்லாமல் இருந்திருந்தா ஏதோ ஒரு 2 டைம் கால் பண்ணோன்னு எழுந்திரிச்சிருப்பேன். சைலண்ட்டில் போட்டதுனால தெரில. ஆனால் அவர் பொறுமையான ஆள் போல் இருக்குது. அவர் மறுபடியும் குழப்பூரில் போய் மெடிக்கலில் கொடுத்துட்டு கிளம்பிட்டாருங்களாமா. அதுக்கப்புறம் நான் எழுந்திரிச்சு பார்த்துட்டு இன்றைக்கி சரியான திட்டு விழுகு போகுதுன்ட்டு கால் பண்ணேன். அவர் எதுவுமே சொல்லலை. நான் இந்த மாதிரி உடம்பு சரியில்லைண்ணா, டேப்லெட் போட்டு தூங்கிட்டேன், எனக்கு தெரியலண்ணா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, நீங்கள் கொரியர் ஆஃபீஸ்லேயே வச்சுருங்க, கோபிலே வச்சுருங்க, நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவர் வந்துட்டு இல்லைங்க சிஸ்டர், நான் குழப்பலூரில் கொடுத்துருக்குறேன், நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி பொறுமையாக தான் சொன்னார். எனக்கு அப்படியே ஒரே ஷாக்கு. பரவாயில்ல, இவ்வளோ நேரம் ஃபோன் பண்ணி எடுக்காமல் இவ்வளோ பொறுமையாக பேசுகிறாங்களே, இப்படியும் இருக்கிறாங்களே அப்படின்னு நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா அவர் புரிஞ்சுட்டார். டேப்லெட் போட்டு தூங்கணுன்னு சொன்னோன்னே எதுவும் சொல்ல. சரி பரவாயில்ல விடுங்க, நான் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வந்து கால் பண்ணிக்கிட்டே இருந்த வெளியில் நின்று நாயெல்லாம் கூட கத்துச்சு அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருந்தார். அதனால் இந்த மாதிரி இருக்கிறாங்க பாருங்கள் பொறுமைசாலிகள். நான் கூட அந்தளவுக்கு பொறுமையாக இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் எழுந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு இப்போ ரெடி ஆயாச்சு. எங்கேன்னா ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு தான். ஏன்னா காலையிலேயே வாழை இலையை கட்டி விட்டோமா, சரி சாயந்தரமாவது மேய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். இன்னும் குழந்தைங்க வரல. குழந்தைங்க வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஏதாவது சாப்பாடு கொடுத்துட்டு அப்புறம் கூட்டிகிட்டு போய் தான் ஆடு மாடு மேய்க்கணும். இப்போ மாட்டை மட்டும் போய் கட்டிட்டு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே எங்கே கட்டுறதுனே தெரியலைங்க. எங்கே திரும்பி பார்த்தீங்கனாலும் மொட்டையிடமாக தான் இருக்குது. எங்கே கட்டி வைக்கிறது? ஏதாவது ஒரு பக்கம் புல் இருந்தால் கூட இங்கே கட்டலாம், அங்கே கட்டலாம். இங்கே கட்டுறதுக்கே இடம் இல்லைங்க. அந்த ஒரு நிலமை தான். இருந்தாலும் பரவாயில்லைன்ட்டு தட்டு போட்டிருக்குறேன். இப்போ காசுக்கு வாங்கிட்டு வந்தோம்னா அந்த தட்டு ஏதோ ஓரளவுக்கு வயிறு நிறைஞ்சிருக்குது. இப்போ கொண்டு போய் கட்டணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் இப்போ எனக்கு வேலை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஒன்று சொல்ல மறந்துட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெயின் ரிலீஃப் ஆயில் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அது போக ஃப்ராக் மாடல் டைப் நைட்டியும் பைப்பிங் நைட்டியும் ரெண்டுமே வந்து அவைலபிளாக இருக்குது. XL, XXL, XXL 3 சைஸுமே அவைலபிளாக இருக்குது. நிறைய பேர் வந்து மறந்துட்டிங்க போல இருக்குது நம்மக்கிட்ட நைட்டி இருக்கிறது. இப்போ வந்து மெசேஜெல்லாம் வர்றதில்ல. வருது, ஒரு சிலர் வந்து ஆர்டர் எடுக்கிறீங்க, அதுக்கப்புறம் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணலை. அது என்னங்கிறது எனக்கு தெரில. போன வாரம் கூட ஒரு சிஸ்டர் 10 நைட்டி ஆர்டர் பண்ணாங்க, அதுக்கப்புறம் ரெஸ்பான்ஸ் இல்லை. அது என்ன விஷயங்கிறது எனக்கு தெரில. வேணுனே பண்ணுறாங்களா இல்லை என்ன எதுங்கிறது எனக்கு தெரில. அதனால் வந்து பெயின் ரிலீஃப் ஆயில் வேணும் அப்படின்னாலும் சரி, நைட்டி XL, XXL, XXL ஃப்ராக் மாடலும் சரி, இல்லை பைப்பிங் மாடலும் சரி, எது வேணும்னாலும் சரி கேளுங்க. ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மெயினாக. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் இருந்த கோழியில் 7-8 குஞ்சுக்கு மேலே இருந்துச்சு. அது எல்லாமே இறந்து நாய் பிடிச்சி அது இதுன்னு ஆகி எல்லாமே க்ளோஸு. இப்போ இது ஒன்று தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அது தப்பிச்சுது. அதுவும் அந்த கோழி பிரித்து முடுக்கிடுச்சா, முட்டையிட்டு இருந்துச்சு, அடை விழுந்துருச்சு அடக்குது. இது தனியாக இங்கே பாருங்க, எல்லாமே போட்டு கொத்துன்னு கொத்துது. இதை போட்டு இந்த ஆட்டுக்குட்டிங்க இதுக்கு தீன் போட்டால் அதை சாப்பிடக்கூடாமல் முடிக்கிவிட்டு இது சாப்பிட்ருக்குதுங்க. கோழி குஞ்சு பாவங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, தீன் போட்டோம்னா இப்போ ஆட்டுக்குட்டி ஒடியாந்துடும். வெளியில் போட்டால் அந்த கருப்பந்தொல்லை. கோழிகளுக்கு நிம்மதியாக அரிசி கூட சாப்பிட முடியல பாவம். நம்ம குழந்தைகள் வந்தாச்சு, வேன் வந்துடுச்சு, சவுண்டு கேட்குது. ஆடுகளை அவுத்துட்டு போயிட வேண்டியது. அதுவும் வெயிட்டிங்கில் இருக்குது சத்தம் போட்டு. பாருங்கள், 6வது நாள் அழுதுகிட்டே தான் வரும் பாருங்க. டெய்லி இதே தான், ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் வரும் பாருங்க. ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டு அழுதுட்டு வர்றது. சுகாஸ் அப்படி பண்ணிட்டான் இப்படி பண்ணிட்டான்ட்டு. இன்றைக்கி என்ன காரணம்னு தெரியல பாருங்க. நீங்கண்ணா அழுகாமல் வந்தால் அதிசயம் தான். 3/4 நாள் வருஷத்தில் அழுதுட்டு தான் வருவாங்க அவங்க. சவுண்டு கேட்கும் பாருங்க, அழுகிற சவுண்டு. இப்போ லைட்டாக அழுகிற சத்தம் கேட்டுச்சு, காணும். அழுகிறாங்க பாருங்க. இவ ஏதோ பண்ணிட்டு இருக்கிறான் பாருங்க, அழுக வைக்கிறான் பாருங்க. என்ன பண்ணிட்டு இருந்த?
இப்போ நீ வந்துட்டு அதுக்கு பின்னாடி அங்கே முடிக்கிட்டு நீ போயிட்டு இருந்த இரு. வீட்டுக்கு வர உள்ளே நீ வழி மறிச்சு இரு அங்கங்கே ரோட்டுக்கு துரத்திட்டு போயிட்டு இருக்கிற இரு. வீடியோ சும்மா அதுக்கு நீ துரத்துவ இரு வர குச்சி அடிக்கலினாலும் நீ வர்ற உள்ளே எதுக்கு அந்த பிள்ளை முன்னாடி வந்துட்டு இருக்குது பின்னாடியே போன்ட்டு எங்கே துரத்திட்டு இருந்த நீ பின்னாடி வில்ல மாதிரி ஓடிட்டு இருக்க நீ அப்படியே நடிக்கிறியா ஒன்றும் தெரியாத மாதிரி. அடிக்கிற மாதிரி பண்ணுறான் காலை. அதுதான் நான் வீடியோ எடுத்துருக்கிற ரெக்கார்டு இருக்குது அவனுக்கு. வா இன்னைக்கு கும்மாங்குத்துடலாம். வா குச்சி ஒன்று பெருசு எடுத்து வீடியோ காட்டி அடிக்கலாவா. அதான் வந்துட்டுக்குது. இது எப்படி முன்னாடியே போய் இப்படி இதை இப்படி தள்ளிட்டு போயிட்டுக்கிறான். இப்படி அது பின்னாடியே போயிட்டுருக்குது. நான் வீடியோவில் சொல்லிட்டு தான் இருந்தேன். ஆனால் நான் அழுதுட்டு வரும் பாருங்க அவன் ஏதாவது பண்ணுவான்னு. அதே மாதிரி அழுக வச்சிட்டான். ப்ரூஃப் கிடச்சிருச்சு. இனிமேல் அவனுக்கு அடிதான். யாராவதுண்ணா கருப்பா குட்டி பாருங்க. ஜடை பாரு சூப்பராக இருக்குது ஜடை. இங்கே வா சரி இங்கே வா ஒரு நிமிஷம் இங்கே வா வெளியே வா. எப்படி பண்ணிட்டு இதை இப்படி நான் முன்னாடி வர மாதிரி அது மாதிரி வந்துட்டேன். அதை இப்படி போயிட்டே இருக்கிறேன் நீ வாட்டுக்கு. அது எதுக்கு அப்படி வில்ல மாதிரி போன காலத்துக்கு எதுக்கு பண்ணுற? சும்மா நீ அழுக வைப்பியா? சரி வா நானும் சும்மா பண்ணுறேன். வா இங்கே வா வா சொல்லு சும்மா எதுக்கு அழுக வைக்கிறேன்? இங்கே வா வா சும்மா அழுக வைப்பேன் நீ. வருக உன்னை என்ன கேட்டாங்க? இங்கே வா வீடியோ ஆன் பண்ண பேச மாட்டேங்கிற நடிப்பு. கை கால் மூஞ்சி கழுவே. மாறான பார்த்தீங்களா புது பொட்டு கட்டாரான கிட்ட வா. கையில் சூப்பராக இருக்குதாரு அது நம்மளுக்கு. நானும் வச்சுட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க. இப்போ வந்து மாங்காய் வந்து கட் பண்ணல. அந்த இடிகல் இருக்கும்ல அதில் வச்சு ஒரு கவரில் போட்டு தட்டுனால இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்படி பண்ணால் புளிப்பு இருக்காதுன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு கத்தியை வச்சு அறியாமல் இந்த மாதிரி தட்டிட்டேன் கல்லில். இங்கே வருங்க இப்படி ஆயிடுச்சுன்ட்டு. அது உப்பு மிளகாத்தூள்லாம் போட்டாச்சு. இது வந்து என் ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து ஃப்ரெண்டு கொடுத்தது. பச்சை மாங்காய் கொடுத்தாங்க. ஒரு 10 மாங்காய் மாதிரி கொடுத்தாங்க. அதனால் டெய்லி ஒவ்வொன்று வந்து சாப்பிட்டுருக்கா. அதுக்கு அப்படி சாப்பிட்றது பிடிக்குன்னு சொல்லுங்கள். இந்தா கல்லில் தட்டினதும் நல்லா தாக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வாங்க சாப்பிட்லாம். இங்கே பாருங்க வெறும் தர தான் இருக்குது. கொண்டு வந்து கட்டியாச்சு. இப்போ ஆட்டை பிடிச்சிட்டு வர வரை கட்டி வச்சுட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆட்டை பிடிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் அவுத்து விட்டுருவேன். அது அப்படியே நடந்து இங்கே ஃபுல்லாக இருக்கிற அந்த சின்ன சின்ன பூடுகளெல்லாம் கடிக்கும். இப்படி கட்டி வச்சோம்னா ஒன்றுமே சாப்பிடாது. கொஞ்சம் ஆடு வந்ததுக்கப்புறம் நம்ம அவுத்து விட்டோம்னா அது சின்ன சின்ன பூடு இருக்குது பாருங்க அது சாப்பிட்ருக்கும். ஏதோ கால் வயிறு நிறையுங்க. அப்புறம் வீட்டுக்கு போய் தீனி போட்டு தண்ணி வச்சா தான் மாடுக்கு வயிறு நிறையும். அதெல்லாம் சும்மா வீட்லேயே கட்டி கிடக்குதே கத்துதேங்கிறதுக்காக சும்மா ஓட்டிகிட்டு வர்றது பேருக்கு. எங்கள் நிலமை பாருங்கள் இப்படி தான் இருக்குது. மழை இல்லைங்கனால இப்படி ஒரு நிலமை ஆடு மாட்டுக்கலாம்.